இப்போது நம்ம தமிழ் வழி ஹிந்தியில் நம்ம எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். மெய்யெழுத்துக்கள்லாம் நம்ம வந்து மெய்யெழுத்துக்கள் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதில் டா வரிசை, தா வரிசை, கா வரிசையெல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் பா வரிசை இருக்குது. பா வரிசை அப்படின்னா ஏன் பா வரிசைன்னா 4 விதமான பா இருக்குது. இந்த பிஏ பா, பிஹெச்ஏ பா, பிஏ பா, பிஹெச்ஏ பா, இந்த மாதிரி பாக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது நம்ம தமிழில் ஒரே பா தான் போடுவோம். பட் ஹிந்தியில் இங்கிலீஷ் மேலேயே நம்ம ஹிந்தியில் வந்து நம்ம பா வந்து மாற்றி மாற்றி எழுதணும். அப்புறம் பா, 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 மா, எம்ஏ மா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுபோல் இதெல்லாம் சிங்கிள் லெட்டர்ஸ். யா வந்து இப்படி இருக்கும். ரா, இது குச்சி ரா. குண்டு ராக்கும் இதே ரா தான் நம்ம போடணும். லாவில் வந்து 3 லா தமிழில் இருக்குது, ஹிந்தியில் 1 லா தான். எல்லா லாவுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் லா போடணும். வா வந்து வா அப்படி இருக்கும். வா வந்து இந்த பாலையே ஒரு கோடு இல்லாமல் இருந்தால் அது வந்து வா. சரிங்களா? இப்போ சா வந்து சா அப்படின்னா இதை ஷா. அதாவது ஷாவில் வந்து 3 விதமான ஷா இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷா பார்த்துருப்போம், வடமொழி ஷான்னு சொல்லுவோம். இந்த ஷா இருக்குது. இப்போ இதுலேயே வந்து இந்த ஷா வந்து சில நேரத்தில் சர்மிளா ஏதாவது ஷா யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஷா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்க இந்த 3 ஷா இருக்குது. அப்புறம் இது வந்து ஹா. இந்த ஹா ஹச் போடுவோம் இல்லைங்களா, அது ஹா, இந்த ஹா இது. அதுக்கப்புறம் இக்ஷாக்கு நம்ம இக்ஷாக்கு பாருங்கள், இந்த மாதிரி இக்ஷாக்கு வந்து நம்ம இப்படி போடணும், இக்ஷா. சரிங்களா? அப்புறம் இத்ரா வந்து இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஜாயின்ட் லெட்டர்ஸு. இத்ரா அப்படி இருக்கணும். இக்னா அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்படி வரணும். அப்புறம் இக்ஸ்ரா அப்படிங்கிற போது இந்த லெட்டர்ஸை பாருங்கள். இக்ஸ்ரா வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். இப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம 38 நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்கிறவங்க நம்ம கேளுங்க. இப்போ ரெகுலராக வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம இப்போ வீடியோ போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக பார்க்குறவங்க ரெகுலராக ஹிந்தியை வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம லேர்ன் சொல்லிக் கொடுக்குறது இருக்கும். யாருக்காவது ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் ரெகுலராக வீடியோ போடும்போது நீங்கள் எதையுமே வந்து கண்டினியூவாக உங்களுக்கு ஏதோ ஓரளவு நம்ம ஹிந்தியில் வந்து தெரிஞ்சுக்கலாம்.